100 நாள் வேலை திட்டத்துல கூட கொஞ்சம் வேலை செய்வாங்க. ஆனா இந்த வருஷம் பிக் பாஸ்குள்ள போனவங்க எல்லாம் 100 நாள் வெறும் மிக்சர் சாப்பிட்டு மட்டும் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வரலாற்றிலேயே இந்த சீசன் தான் மொக்கையிலும் பெரிய மொக்க. ஒரு கான்டெஸ்டன்ஸ் கூட வெயிட்டான கான்டென்ட் தெரியலன்னு மக்கள் எல்லாம் புலம்பிட்டு இருந்த நேரத்துல இதோ வந்துட்டேன் அப்படின்னு பிக் பாஸ் டீம் வைல்ட் கார்டு என்ட்ரில ஆளுங்களை இறக்கி விட்டாங்க. அப்படி வந்த வைல்ட் கார்டு கான்டெஸ்டன்ஸ் ஆச்சு கான்டென்ட் கொடுத்தாங்களா? இது வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்லயே நடந்த பெரிய பெரிய சம்பவம் என்ன? ஹோஸ்ட கொஞ்சம் வெளியே தாக்கி பேசுறாங்களே அத பத்தி, ஒரு கான்டெஸ்டன்டோட பிஆர் டீம் மட்டும் எக்ஸ்ட்ராவா வேலை பாக்குறாங்களேன்னு கசஞ்ச விஷயத்த பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க தாரா. வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். எல்லா சீசன்லயும் ஒரு 2-3 கான்டெஸ்டன்ஸ் சும்மா உட்காந்து பிக் பாஸ் பெட்டை தேய்ச்சிட்டு போறது வழக்கம் தான். ஆனா ஒரு சீசன் ஃபுல்லாவா மிச்சர் கான்டெஸ்டன்ஸ போடுவாங்க? இத்தனை நாள் உள்ள இருந்தும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு கான்டென்ட், அட விடுங்க, ஒரு சண்டை கூட வரலையே. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். இதுக்கெல்லாம் காரணம் இந்த வருஷம் பிக் பாஸ் ஷோல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ தனியா பிரிச்சதுதான் நினைக்கிறேன். உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? அட்லீஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ ஒன்னா விட்டுருந்தா லவ் கான்டென்ட்டாச்சும் கிடைச்சிருக்கும். குறுக்க இந்த கௌசிக் கொண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை போட்டு 2 ஜெண்டரையும் செப்பரேட் பண்ணி விட்டாங்க இந்த பிபி டீம். சரி, உள்ள போனவங்க தனித்தனியாவாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சண்டை போடுவாங்க, அப்படியே நமக்கும் கொஞ்சம் பொழுது போகணும் பார்த்தா பெருசா கான்டென்ட் கொடுத்த மாதிரி தெரியலங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? பட் பொய் சொல்லக்கூடாது, உள்ள போனவங்களும் எதுனா பண்ணணும் அப்பதான் வெளியே தெரியும்னு ஒண்ணு பண்ணாங்க. அதுலயும் ஜாக்லின் வந்த ஃபர்ஸ்ட் வீக்லயே எல்லாத்துக்கும் கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த வாரம் நடந்த ஸ்கூல் டாஸ்க்ல மாரல் சயின்ஸ் டீச்சரா வந்து உள்ள இருக்கிறவங்களோட ஓட்ஸ் வாங்கிட்டாங்க. மாரல் சயின்ஸ் மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு மாதிரி அழகா கியூட்டா பண்றாங்க. அவங்க மாரல் சயின்ஸ் டீச்சர் பிடிச்ச நம்மளுடைய மாரல் சயின்ஸ் டீச்சர். சாச்சனா பத்தி சொல்லவே வேணாம். உள்ள போகும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, ஆனா ஒரே நாள்ல வெளியே அனுப்பிட்டாங்க. சரி, போனவங்களை திருப்பி வர வச்சா மக்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம், கூடவே நம்ம டிஆர்பி ஏறும்னு பிபி டீம் நினைச்சு உள்ள விட்டாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் சாச்சனாவோட ஆட்டிடியூட் டோட்டலி சேஞ்ச். சரி, இப்போவாச்சும் சண்டை வருதா பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அன்வான்டட் சண்டை தான். ஒரு முறை சம்மந்தி ஜோருக்கு ஒரு சண்டை, அடுத்து வீகன்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டு வெளியே மீம் டெம்ப்ளேட் ஆனதுதான் மிச்சம். அத்தனையும் நடிப்பா? சொல்லுலதா நடிப்பா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம் கோபால். இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத தாயே அப்படின்னு வெளியே இருக்கவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம ஜெஃப்ரி நண்பர் தான். உள்ள வந்தப்ப ஆள் அட்ரஸே இல்லாம இருந்தாரு. அப்புறம் ஒரே தக் ரிப்ளேஸ் தான். ரீசெண்டா கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுலயும் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ஒரே நிமிஷம் சார். ஒரு ஸ்கூல்ல எப்படி ஆர்குமென்ட் பண்ணுவீங்க? நீ ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்க? ஸ்டூடெண்டா யார் ஒரு டீச்சர் கிட்ட ஆர்குமென்ட் பண்ணுவீங்களா இல்ல அவங்க சொல்றதை கேட்பீங்களா? கூடவே அங்கங்க பொசுக்குன்னு கலாய்ச்சிட்டு போயிடுறாரு ப்ரோ அவரு. காஞ்ச தட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான்டா பாக்குறேன். காஞ்ச தட்டு எச்சக்கை ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச தட்டு ஃப்ரெண்ட்ஸ், கேவலமானதெல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா? சரி சரி, இப்ப நீ நல்லா வெளியே தெரியற, கேம் பிளே பண்ணு பாக்குறோம் நாங்கன்னு எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அன்ஷிதா. ஃபர்ஸ்ட் வந்தப்போ நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சு, ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் சம்மந்தி சண்டையில கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாங்க. இவங்க கான்டென்ட்க்கு நல்லா தெரியறாங்களோ இல்லையோ, ஆனா கியூட்டா திட்டுறதுக்கு தெரியறாங்க. பண்ண விடுங்க ஜாக், உனக்கு மட்டும் எல்லாம் இரிட்டேட் மை மீதி யாருக்கும் எதுவும் ஆவாதா? சும்மா ஜங்க ஜங்க பொண்ணுங்க ஜிங்க. ஐயோ நடிக்காத முத்த ஜொஞ்சுக்கு பஜாலோ, நடிக்காதடா. இது மட்டும் இல்லாம இவங்க பாய்ஸ் டீமுக்கு ஸ்வாப் ஆனப்ப இவங்களை விட்டுட்டு சாப்பிட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க. பட் பசங்கன்னா பசங்க தான்யா, என்ன டீசென்ட்டா கியூட்டா வந்து சாரி கேட்டாங்க தெரியுமா? நான் இப்போ சத்தியமா சொல்றேன், உங்க யார் மேல எனக்கு கோவலையோ இப்படி வரதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கூச்சமா இருக்கு. அப்புறம் முத்து அண்ணா அன்ஷிதா ஒரே பிளேட்ல சாப்பிட்டு சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்து அருணுங்க. இவர் சீரியல் எல்லாம் ஹீரோவா இருந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு உள்ள வந்து அதே டெம்போல மெயின்டைன் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு போல. ஆனா ஒர்க் அவுட் தான் ஆகல. நீங்களும் உங்களை காப்பாத்திக்கணும், நம்ம டீமுக்காகவும் ஆடணும். என்ன எப்படி காப்பாத்திக்க எனக்கு தெரியும், இல்ல நீ உன்னை காப்பாத்திக்கோ. கொஞ்ச நாள் மிக்சர் கான்டெஸ்டன்டா தான் இருந்தாரு. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல பெருசா சவுண்ட் கேட்கலன்னு சொன்ன உடனே அவரும் ஏதோ ட்ரை பண்ணாரு. பட் பண்ண எல்லாமே ரொம்ப இரிட்டேட் ஆக ஸ்டார்ட் ஆன உடனே யாருன்னு தான் இருக்கும் வெளில போறதுல சொன்னேன். குமரெல்லாம் மண்டையில உட்கார வச்சு இன்னும் ஓடிக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான்.
நீ சும்மாவே இருப்ப அப்படின்னு வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அருண் கொடுத்த ஒரே ஒரு உருப்படியான கான்டென்ட் இதுதான். Wish you a very happy birthday. Be happy. Take care. See you. Love you. Bye. இத பாத்துட்டு அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாம் உனக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆனா கொஞ்சமாச்சும் அதுக்கு ஏத்த மாதிரி எதனா பண்ணியா அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து சௌந்தர்யா தான். வந்த கொஞ்சம் வீக்ஸ்ல நிறைய அப்ரிசியேஷன் அண்ட் சப்போர்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கிளாப்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் ஓவரா வர ஸ்டார்ட் ஆன உடனே மக்கள் கொஞ்சம் ஒத்து கவனிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் புரிஞ்சுது இது பிஆர் டீமோட லீலன்னு. உடனே மக்கள் எல்லாம் அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க. சரி, இவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப கேவலமா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இனிமே ஃபேக் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிளாப்ஸ் நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு அப்படின்னு கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. பட் மக்கள் எல்லாம் சௌந்தர்யா மேல இருந்த கோவத்தை விட பிபி ஹோஸ்டான நம்ம விஜய் சேதுபதி மேலதான் எக்ஸ்ட்ராவா கோவமா இருந்தாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. பின்ன அவர் பாதி நேரம் சவுண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப ரீசெண்டா நடந்துகிட்டு இருக்க டாஸ்க் அண்ட் வீக்ல வந்து சௌந்தர்யா பண்றது எல்லாமே பயங்கர இரிட்டேட் ஆகிட்டு இருக்க காரணத்தினால வெளியே கொஞ்சம் ஹேட்டு எக்ஸ்ட்ராவே வந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு அடுத்து வரப்போற வாரத்துல கிளாப்ஸ் எப்படியும் கம்மியா தான் இருக்கும். லிஸ்ட்ல அடுத்து விஷாலுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே வாய் கொஞ்சம் ஓவரா தான் இருந்துச்சு. பட் ஃபன்னா ஜாலியா கலாய்ச்சி பேசிட்டு இருந்தனால விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஓவரா இமிடேட் பண்றது, பின்னாடி போய் பேச ஸ்டார்ட் பண்றதுன்னு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சோ. இப்படி பண்ண எங்க அவன் உறங்குவான்? நிரந்தரமா உறங்கிடுவான். இதுல கூட ஜெஃப்ரி வேற. மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, பனியோ இது மலையோ நீ மோதிவிடு. ஆல்ரெடி விஜய் சேதுபதி வார்னிங் ஒன்னு கொடுத்த மாதிரி தான் கொடுத்தாரு. பட் இருந்தாலும் விஷாலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்துச்சு. பாப்பா வெயிட் பண்ணி என்ன ஆகுதுன்னு. இதுக்கப்புறம் ஆனந்தி, தர்ஷிகா, முத்துக்குமரன் எல்லாமே பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு அவங்களோட கான்டென்ட்டை கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு நல்லா கேமும் பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் புதுசா வந்தவங்களை வெல்கம் பண்ண வேணாமா? வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் சிவகுமார். இவர் ஆல்ரெடி பிக் பாஸ்க்கு வந்த சுஜாவருணியோட புருஷன் தான். ஒருவேளை குடும்பத்துல எல்லாரும் ஒரு டைம் கோவிலுக்கு விசிட் பண்ற மாதிரி பிபி வீட்டையோ விசிட் பண்றாங்களோ? ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ மேபிங்க. பட் உள்ள விளையாடலாம் இல்ல. ஃபேமிலியோட அருமை பெருமை நான் இப்படியெல்லாம் இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு பில்டப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நெக்ஸ்ட் வர்ஷினி. இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ். அது மட்டும் இல்லாம இவங்களோட ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் பிசிக்கெல்லாம் பார்த்து எல்லாரும் நல்லா பிளே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலங்க. அடுத்து மஞ்சரி நாராயணன். இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். நல்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லாம முத்துக்குமரனோட ஃப்ரெண்டு. சோ கான்டென்ட் கிடைக்கணும் நம்பி கூப்பிட்டாங்க. ஆனா நான் சிங்க்ல கத்திக்கிட்டு மட்டும் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பாப்போம். லிஸ்ட்ல அடுத்து ரியா. இவங்க ஒரு மாடல் பிளஸ் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். இந்த எபிசோட முடிஞ்சு போன பாயச பிரச்சனைல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம். இப்படிதான் ஒபினியன்ஸை ஷேர் பண்ணிட்டு லைக் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிபி டீம் பார்த்துட்டு ஓஹோ ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணுதுல. இப்பவா வந்து கேம் விளையாடுன்னு உள்ள தூக்கி போட்டாங்க. வந்த உடனே இவங்களும் பேச்சா பேசுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்படிதாங்க கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது கெத்தான ஒரு ஆட்டிடியூடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்களோ? இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. இவ்வளோ டைரக்டா மொக்க வாங்கினாலும் ஜெஃப்ரி கூட பிரச்சனையை கூட்டுறத மட்டும் நிறுத்தவே இல்லைங்க. ராணவ் தான் அடுத்துங்க. இவர் ஒரு மாடல் அண்ட் ஆக்டர். உள்ள வந்து பெருசா எதுனா சாதிக்கணும், இந்த பிளாட்ஃபார்மை நல்லா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற நோக்கத்துல உள்ள வந்திருப்பாரு போல. என்னதான் எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல மொக்கையான பிளேயர்னு சொல்லி இப்போ அவரை புள்ளி பண்ணிட்டு இருந்தாலும் ராணவ் ப்ரோ சொல்றேன் சார், வேஸ்ட் சார். ராணவ் வந்தது வேஸ்ட்னு நினைக்கிறேன் சார். ராணவ் வந்து ஏதோ பேசணும்னு ட்ரை பண்றேன். எனக்கு நிஜமா இரிட்டேட் ஆகும் சில டைம்ல. அவர் ஸ்ட்ராங்கா ஸ்கூல் டாஸ்க்ல ப்ளே பண்ணி நானும் கேம்ல தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மெடல் அடிச்சுட்டு போயிட்டாரு. பிக் பாஸ் அடி வாங்குனது நாங்க, சோ மெடல் எங்களுக்கு தான். இப்ப வரைக்கும் ஒரு குட் பிளே தான். லாஸ்டா ராயன் தான்ப்பா. இவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான். சீரியல் ஆக்டரா இருந்து இப்படி ரீல்ஸ்ல பர்சனாலிட்டியா போட்டு நிறைய கேர்ள்ஸோட ஃபேவரட் ஆயிட்டாரு. உள்ள வந்து நிறைய கேர்ள்ஸோட ஹார்ட்.
இல்ல சௌந்தர்யாவோட ஃபேவரட் ஆயிட்டாரு. ஸ்கூல் டாஸ்க்ல லவ் பண்றோம் இவங்க பண்ண அலப்பற இருக்கே. இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கமும் சுத்தி வர்றா. பட் இவரு கேம்னா கேம் தான் விளையாடுறாருன்னு பல பேருக்கு இத பார்த்த அப்புறம் தான் தோண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நின்னுட்டு இருக்க உள்ள போய் சமைக்கிறதுக்கு உள்ள அனுப்புறதுக்கு அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்துச்சா? அண்ட் மத்தவங்க உங்ககிட்ட பேசுறப்போ நீ ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறல, அது ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கா? இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்ததுக்கு இவருக்கு நிறைய சப்போர்ட்டும் வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் ஓவராலா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ பத்தி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்தப்ப இப்படி தான் நினைக்க வச்சாங்க. ரைட்லா ரைட். ஆனா இப்ப கொஞ்சம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச வைல்ட் கார்டு கான்டெஸ்டன்ட்ஸ் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இதோட கிளம்புறேன். டாடா பாய்.